இன்னும் நெறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசையில, மொத்தத்தையும் இழந்த நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நமிதா. தமிழ் சினிமாவுல ஒரு காலத்துல கவர்ச்சி நாயகியா வலம் வந்தவங்க தான் நமிதா. இவங்க நடிப்புல வெளியான படங்கள் எல்லாத்துலயுமே கவர்ச்சிக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரசிகர்கள் எல்லாரையுமே மொத்தமா கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. நமிதாக்கு நம்ம தமிழையும் தாண்டி மத்த இண்டஸ்ட்ரியிலயும் நல்ல மார்க்கெட் இருந்துச்சு. அந்த டைம்ல நம்ம தமிழ் சினிமாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகையாவும் நமிதா இருந்திருக்காங்க. அப்போ இருந்த நடிகர்களே எங்களோட படத்துல கண்டிப்பா நமிதாவ தான் போடணும் அப்படின்னு கேட்டு வாங்கிப்பாங்க. அந்த அளவுக்கு நமிதாக்கு ஒரு நல்ல ஃபேன் பேஸும் இருந்துச்சு. சினிமாவுல எந்த அளவுக்கு இவங்க ஜெயிச்சாங்களோ, அதே வெற்றியை இவங்க ரியல் எஸ்டேட்லயும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுதான் நமிதா பண்ண பெரிய தப்பு. அதுக்காக அவங்க சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் ரியல் எஸ்டேட்ல தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்படியே 5ல இருந்து 10 வருஷம் போயிடுச்சு. மொத்த பணத்தையும் அவங்க ரியல் எஸ்டேட்ல இழந்ததுக்கு அப்புறமா தான் இனிமே அந்த சைடே வேண்டாம் அப்படின்னு அதுல இருந்து வெளிய வந்தாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பானுப்பிரியா. ஒரு காலகட்டத்தில நம்ம தமிழ் சினிமாவுல கொடிகட்டி பறந்த நடிகை தான் பானுப்பிரியா. 1980ல இருந்து 90 வரைக்கும் நெறைய படங்கள் பண்ணாங்க. தமிழ்ல மட்டும் இல்ல, கூடவே ஹிந்தியிலயும் பயங்கர ஃபேமஸ். படங்கள்ல நடிச்சிட்டு இருந்த பானுப்பிரியாக்கு எப்படி தயாரிக்கணும் அப்படின்ற ஆசை வந்துச்சோ தெரியல. ஆனா சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் வச்சு ஒரு சில படங்களை இவங்க தயாரிச்சாங்க. கூடவே சில சீரியல்களையும் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா எதுவுமே இவங்களுக்கு கை கொடுக்கல. பெரிய அளவுல லாபத்த சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு ஏற்பட்டது எல்லாமே மிகப்பெரிய நஷ்டம் மட்டும் தான். அதுக்கப்புறமா சினிமாவுல ஒரு படத்த ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசைய மொத்தமா விட்டுட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராதிகா மற்றும் சரத்குமார். ராதிகாவும் சரி, சரத்குமாரும் சரி, அவங்களோட பெர்சனல் லைஃப்ல எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அப்பப்போ ஏதாவது ஒரு படங்கள்ல நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ராதிகா கூடவே சீரியலும் பண்றாங்க. இவங்க 2 பேருமே ஒரு காலகட்டத்தில நம்ம தமிழ் சினிமாவுல எவ்வளோ பெரிய முக்கியமான பிரபலங்கள்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதன் மூலமா பயங்கரமா சம்பாதிக்கவும் செஞ்சாங்க. ஒரு காலகட்டத்தில அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகரா சரத்குமாரும் இருந்திருக்காரு. இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு பணம் சம்பாதிச்சாங்களோ, அதே லாபத்த அவங்க புரொடியூஸ் பண்ணியும் எடுக்கணும்னு நெனச்சிருக்காங்க. அதனால சில படங்கள புரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ராதிகாக்கும் சரி, சரத்குமாருக்கும் சரி கை கொடுக்கல. அதுக்கப்புறமா விட்ட காச மொத்தமா பொடிக்கணும் அப்படின்ற ஆசையில ரேடான் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையே ஆரம்பிச்சாங்க. இதன் மூலமா சில படங்கள தயாரிச்சாங்க. படங்கள் தயாரிச்சது எல்லாமே நஷ்டமானாலும், ராதிகா தனியா சில சீரியல்கள புரொடியூஸ் பண்ணாங்க. சீரியல்கள் அவங்களுக்கு நல்ல லாபத்த கொடுத்துச்சு. அதனால அவங்க இழந்த பணத்துல ஒரு பாதிய மீட்டிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இதுல நம்ம அடுத்து பார்க்க போறது ரம்பா. ரம்பாவோட கெரியர் சோலி முடியறதுக்கு காரணமே இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆரம்பத்துல தொடர்ந்து எக்கச்சக்க பட வாய்ப்புகள். ஆனா 2003ஆம் ஆண்டு 3 ரோசஸ் அப்படின்ற படத்துல இவங்க நடிச்சு சொந்தமா ப்ரொடியூஸும் பண்ணாங்க. தன்னோட சொந்த ப்ரொடக்ஷன்லயே நடிக்கிறதுனால இந்த படத்தையும் பயங்கரமா ப்ரொமோட் பண்ணாங்க. ஆனா எதிர்பாராத விதமா படம் ஒரு அட்டர் ஃபிளாப் ஆச்சு. அதனால இந்த படத்துக்கு அப்புறமா ரம்பா கிட்டத்தட்ட நடுத்தெருவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதுவரைக்கும் சம்பாதிச்ச மொத்த காசையும் இழந்துட்டாங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு படத்தையும் தயாரிக்காம வாங்கின கடனையும் அடைக்கிறதுக்காக படங்கள்ல மட்டும் நடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்கள கிண்டல் பண்ற விதமா ஒரு பிரஸ் மீட்ல கூட, மேடம் இனிமே ஏதாவது ஒரு படத்த தயாரிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இதுவரைக்கும் தயாரிச்சதே போதும். இனிமே என்ன ஆள விடுங்க அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.